என்ன பாரதி ஏற்ற மகன் குளர்றார் வெளியில வந்து பாலத்தை 15ஆம் தேதிக்குள் ஒட்டுமுறை இதுல பாருங்க அந்த எவ்வளவு கஷ்டமான வேலையை இங்கே வந்து இந்தியாவில் வந்து பிரிட்ஜ் கூட்டு வந்து குட்டி முடிய தேவையில்லை அதை கூட ஒரு வகையான அந்த பாலத்துக்கு வைத்திருந்த பழைய பாலத்தை அகற்றும் நடவடிக்கை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த வேலைப்பாடுகள் போய் என்னுடைய தலைவர் தேசிய தலைவர் நான் இந்த பேரை சொன்னா உங்களோட சேனல் அடிபட்டு போயிடும் தலைவர் பேரை இந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாதை வந்து அந்த மண் மூட்டைகள் மூலமாக அந்த ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி இதுதான் மட்டும் இந்த வரைக்கும் விளங்கியிருக்கா இந்த வீடியோ பார்த்த முறை விளங்கி எல்லாருமே கூட்டு முயற்சியாக வேலை செய்தால் தான் இதை முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வணக்கம் ரோலே, நாங்கள் நம்மளோட ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு நாங்கள் எங்கே நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்னியில் கண்டாவள பிரதேசத்தில் நின்றுകൊണ്ടിருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து இப்போ அந்த பால வேலைகள் வந்து இந்திய இராணுவத்தினரால் நேற்று வந்து செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ வந்து அதுக்கான பணிகள் வந்து இன்றைக்கு 2ஆம் கட்ட நாளாக நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த பாலங்களுக்கான கேடர்கள் இதில் வைக்கப்பட்டிருக்கிறத கூட நீங்கள் இதில் பார்க்கலாம். பொருத்தி வச்சிருக்கணும். அதை வந்து இனித்தான் அங்கே கொண்டு வந்து பொறுத்த வேணும். அதுக்கு இன்னத்துக்காக உலகம் கொஞ்சம் டிலே ஆகி கொண்டிருக்குன்னு சொன்னால் அந்த பழைய பாலத்தை முற்றாக நீக்கினா தான் அவையால் வந்து இதுகளை செயற்படுத்த முடியும். இங்கால வந்து பாருங்கள் அந்த இந்திய இராணுவம் வந்து ஆயுத பணிகளுக்காக ரெடியாகி நிற்கினோம். அதையும் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அவை வந்து அந்த வெளிக்கிட்டு நிற்கினோம் அந்த செயற்பாடுகள் நடத்தி கொண்டு. இங்கால கூட அந்த கேடர் கம்பிகளை இறக்கி கொண்டிருக்கணும் பாருங்க. அந்த பால கம்பிகள் அது வந்து சாதாரண வெயிட் இல்லை. அந்த ஒரு கம்பி தூக்குறதுக்கே 10 பேர் வேணும். ஏனெண்டா அவ்வளோ பிளப்பாக போட்டால் தான் அந்த பாலம் வந்து உறுதியாக இருக்கும். அடுத்த அனர்த்தங்களில் கூட அதுக்கான ஒரு பாதிப்புமே வர முடியாத அளவுக்காக செய்யணுன்றதுக்காகத்தான் அவை வந்து இதில் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். மறக்காமல் எங்களோட காணொலியை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களோட சேனலை பாருங்க. இப்படியே தொடர்ந்து நாங்கள் மற்ற காணொலிகளோடு முனைந்திருப்போம். இதில் பாருங்க அந்த எவ்வளோ கஷ்டமான வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தூக்கி கொண்டு போகிறத இதில் பொருத்தி அந்த ஒவ்வொன்றை அடுக்கி கொண்டிருக்கணும். இதில் வந்து அந்த நீட்டுக்கு இதுகளை தான் இந்த அடுக்கிற காணொலி இதில் பார்க்கலாம் பாருங்க. நீட்டாக போராக அடுக்கி வச்சிருக்கணும். இந்திய இராணுவம் வந்து அதிக அளவிலான ஆக்களை கொண்டு வந்து ஆக்கியிருக்கணும். எவ்வளவு விலைக்கு முடிக்க முடியுமோ அந்த கொமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டிருக்குது பாருங்கள். இதுதான் அந்த அடுக்கி வைத்த அந்த பாலத்துக்கான கம்பிகள் வந்து பாருங்கள். இதில் கேடர்கள் அடுக்கி வச்சிருக்கு. இதைத்தான் அந்த நிமித்தி ஒன்றொன்றாக வந்து அடுக்கி வச்சிருக்கணும். அது வந்து அவங்க வேலை சுகத்துக்காக எடுத்து உடனே நீ அந்த ஆணிகள் போட்டு கான்கிரீட் போட்டு பொருத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுக்காக இங்கேயும் அந்த அதுக்கான இந்த பாலத்துக்கான கட்டுமான பொருட்கள் வந்து வச்சிருக்கணும் பாருங்கள். இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு பாருங்க. ஒவ்வொன்றுமே வெயிட். இதில் இருக்கிற ஆணிகள் என்ன மொத்தங்களை பாருங்கள். அந்த மொத்தம் கூட எல்லாமே அந்த கலப்புக்காக கொண்டு வரப்பட்ட சாமான்கள் எல்லாமே ஒன்றுமே வந்து அந்த லோக்கல் சாமான்களை இல்லாமல் மொத்த சாமான்கள் முழுக்க பொருட்கள் வந்து பலப்பான பொருட்களாக தான் இதில் இருக்குது பாருங்கள். அந்த ஒவ்வொரு அந்த ஒரு சும்மா ஒரு பாலத்தை பார்க்க நோமலாக இருக்கும். ஆனால் அதை பொருத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுன்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம். அந்த நட்டுகள் ஆணிகள் அதுக்கான அந்த பாக்ஸ் பார் கம்பிகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் அந்த கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்கணும். அதையும் பார்க்கலாம். அங்கால வந்து அந்த பொருத்தல் பணிகளை நடந்து கொண்டிருக்குது. அதையும் நாங்கள் இதில் காட்டிக்கொள்வோம். இப்போ உங்களுக்கு இந்த இதில் இருக்கிற அந்த பொருட்களை நாங்கள் காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. இது வந்து அந்த ரோட்டு ஃபுல்லாகவே பரவி வச்சிருக்கணும். அதை இதில் பார்க்கலாம். அங்கால வந்து அந்த பாருங்கள் அந்த பழைய பாலம் நாங்கள் அங்கால கடந்து தான் போய் அங்கால நடக்கிற பணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கிரைன்களை கூட கொண்டு வந்து வச்சுக்கணும். இதில் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து அந்த பழைய பாலம். நேற்று வந்து அந்த போட்டிருந்த தகரங்கள் அந்த பாலத்துக்கு மேலே இருந்த தகரங்கள் கலட்டி கொண்டிருந்தவை. இன்றைக்கு வந்து அந்த தகரங்கள் முட்டாகவே கலட்டிட்டினா அதையும் இதில் நீங்கள் பார்க்கலாம். அந்த பாலம் ஒரு சரிந்த வண்ணம் இருக்குது பாருங்கள். இவ்வளவு பாலத்தையுமே ஒதுக்கின பிறகுதான் அந்த புது பாலத்தை உருவாக்குறதுக்கான பணிகள் வந்து நடக்க போகுது. அங்கால அந்த கிரைன்கள் இருக்குது. இந்த இதுகள் வந்து கைகளால் தூக்கி ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு மொத்தமான பாலங்கள். இந்த கேடர்களை அகற்றுறதுக்கு கூட அந்த கிரைன்களை தான் பயன்படுத்த போகணுமா. அதில் கூட நீங்கள் இதில் பார்க்கலாம். அந்த கிரைன் வந்து
அந்த கம்பிகளை வந்து ஒவ்வொன்றை கலாட்டி கொண்டு இருக்குது. அதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிற கிரைன் தான் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிக பேரங்கள் தூக்கக்கூடிய கிரைனை தான் கொண்டு வந்து வரவழைச்சிருக்கணும். அதை நீங்கள் இதில் பார்க்கலாம் பாருங்க. இங்கால இருந்து அங்கால போகிறதுக்கு கூட பாதைகள் எல்லாம் அமைச்சிருக்கணும். அந்த பாருங்க, அந்த இதில் கிரைனில் தூக்கி கொண்டு போகிறத கூட ஒரு வகையான அந்த பாலத்துக்கு வச்சிருந்த மேல் வச்சிருந்த அந்த தகரம், பொருத்தப்பட்ட அந்த தகரம், அது கூட அந்த வெயிட் அது தூக்குறதுக்கு அந்த கிரைனே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது. அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். இங்காலையும் அந்த இலங்கை இராணுவம் வந்து உதவி செய்து கொண்டு நிற்கணும். அதை நீங்கள் இதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அங்கால அந்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் அங்காளி பக்கமும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுகள் வந்து ஃபுல்லாக அந்த ரோட்டு வலை தான் ட்ரெயினில் வந்து இதில் பொருத்தி வச்சிருந்த கம்பிகளை வந்து அங்காளி பக்கம் ரோட்டுக்கு கொண்டு போய் நம்ம அங்காளி பக்கம் பாலத்தை தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து அள்ளி அள்ளி கொண்டு போய் நம்ம எங்களோட கரவேலைக்கும் வந்து டோலரை போட்டு அள்ளி கொண்டு போகிறாங்க. அதனால் இது அதை செய்ய வேண்டிய கடமை தான். என்றால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை வந்து ஒரு ரத்தினம் விளைகிற பூமி. அதை இந்தியா அப்படின்னு தாங்கள் எடுத்து வச்சிருக்கத்தான் பார்த்தோம். இந்தியா வந்து இந்தியாவில் வந்து நிற்குது பிரிட்ஜ் கூட்டு வந்து நாங்கள் குத்தி முடிய தேவையில்லை. அதை செய்ய வேணும். அப்படி இல்லாட்டி வேற ஒரு நாடு போகுது, அமெரிக்காவோ பாகிஸ்தானோ ஒரு நாடு ரங்கிடு. அதை வந்து நிற்கணும். அதை இப்போ பொலிட்டிக்ஸ், ஜியோ பொலிட்டிக்ஸ் அவ்வளோ மக்கள் வந்து பாதி இருக்கிற இடங்கள் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. பொட்மலை, கம்போல போன்ற இடங்கள். ஸோ அவைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ முல்லைத்தீவில் தான் முக்கியமாக வந்து மன்னாரும் முல்லைத்தீவும் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ முன்னுரிமை வந்து அப்படியான டிஸ்ட்ரிக்ட்களுக்கு தான் கொடுக்கணும்னு நான் என்னுடைய இது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த யாழ்ப்பாணத்திற்கு பார்த்தீங்கன்னா சில இடங்கள் ஒவ்வொரு மலைக்கும் பாதிக்கப்படுற இடங்கள் இருக்குது. அதாவது கொடியாமை அல்லது வந்து இப்போ காக்கதீவு அல்லது வந்து இந்த கடற்கரையோட ஆண்டி இருக்கிற பிரதேசங்கள்லாம் கூட பாதிக்கப்பட்டது. ஸோ அவைக்குரிய பணங்களும் அதோட காசுகளும் போய் சேரணும், நிதியம் போய் சேரணும் மட்டும். அதில் நான் கேள்விப்பட்டேன்னா என்றால் 25,000 ரூபா ஒவ்வொரு மலையாள பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. இப்போ நான் போய் பார்த்தேன்னா கொடியாமத்தில் இருக்கிற குட்டி வீடு முழுக்க தண்ணிக்க போனால் அந்த சனத்துக்கும் 25,000 தான். யாழ்ப்பாணத்தில் நல்லூரடியில் வெள்ளம் போனாலும் 25,000 நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, கூட பாதிக்கப்பட்ட சனத்துக்கு கூட காசு கொடுக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். அதைத்தான் அந்த ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி விளங்கம் பண்ணுறது இந்த வரைக்கும் விளங்கியிருக்கா. இந்த வீடியோ பார்த்த பிறகு விளங்கம் நினைக்கிறேன். இயக்கத்தின் காசு ஏற்றவங்க முழுக்க வைக்கலான்னு தெரியுறேன். என்னடா வழியில் ஏன் எங்கண்ட இந்த வாசரி இருக்கிறது தானே போகிறது பழைய கட்டி வேண்ட உள்ள பூச்சிட்டிகள் எல்லாமே விற்றா எத்த பெரிய மெர்சிடிஸ் பென்ஸ் ஆட்டோ பயோகிராஃபி எல்லாம் வேண்டலாம். என்ன பாரசரியேற்ற மகன் புலர்றார் வெளியில வந்து சொல்லியிருக்கு. பாரசரியேற்ற மகனுக்கு இந்த வீடியோ காட்டும் வெளியில வந்து சொல்லியிருக்குது 70 மில்லியன் 30 மில்லியன் எல்லாம் அடிச்சிருக்கணுமா பாரசரியேற்ற பிள்ளைகள். ஸோ பாரசரியேற்ற பிள்ளைகிட்ட சொல்லுவோம் வழக்கு வேணும்னா வெளியில போடுச்சு. சரிதான், நான் வெளியில வந்து சொல்லல அது முதுகெலும்பு இல்லையோ எனக்கு நல்ல முதுகெலும்பு இருக்கடாப்ப. எனக்கு சிங்களத்துல போய் சிங்கள இன்டர்வியூல போய் என்னுடைய தலைவர் தேசிய தலைவர், நான் இந்த பேரை சொன்னா உங்களோட சேனல் அடிபட்டு போயிடும், தலைவர் பேரை சொல்லாம சொல்றேன், எங்களுக்கு தெய்வம் என்று சொல்றதுக்கு சிங்கள இன்டர்வியூல சிங்களத்துல சொல்லி இருக்கிறேன். அது பாரசரியேற்ற மகன்கிட்ட சொல்லும்போ அப்படி அவர் தான் பாரசரியேற்ற மகன்டா, அவற்றை ஒப்பர் தான் 11 பார் வேண்டி இந்த கிளிநொச்சியில் அடிக்கிறவரண்டா, அவரை போய் வழக்கு போட சொல்ல மாட்டா. வழக்கு பார்க்க 11 பாரை கொண்டு வந்து பாரசரியர் அடிக்கிறதை என்னால் ஏற்றுக்கொள்ளல. சரிதான், அதில் ஒரு 2 பாரு அல்லது 2 ரெஸ்டாரண்ட் கட்டினா வெள்ளக்காரன் வந்து குடிச்சிருப்பான். அது இந்த நாட்டிலையும் இப்போ உதாரணத்துக்கு சுவிட்சர்லாண்டில் போனீங்கன்னா சாதாரண கடையில் ஃப்ரிட்ஜில் காஸ்பர்க் இருக்குமா நார்மல் கடையில். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு என்ன முன்னேறையில தானே. ஆனால் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி கேட்டால் உனக்கு அல்கோஹால் எடுக்கல உன்ட சேஃப்டி லெவல் என்னன்னா அவன் சொல்லுவான் 2-3 யூனிட். எங்களுக்காக தெரியாது, யாராவது சொல்லுங்க எத்தனை யூனிட் ஒரு ஆள் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு தெரியாது. இந்த இடத்துக்கு எங்கள்ட பாடத்திட்டங்கள்ல இவ்வளவு அல்கோஹால் குடிக்கலாம்ன்றது ஒரு இடம் இல்லை. ராசு வழக்கு நான் சொல்ற பிள்ளைண்டா ராசு ஜிஏ பிரதீபன் போய் வழக்கொண்ட போடணும் தன்னை அவமானப்படுத்திக்காரு. இந்த வரைக்கும் போடையில என்னடா கவர்னர் அடிச்ச கடிதம் இருக்கு, இவன் ஒரு கள்ளன், இந்த கள்ளனால கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற இதெல்லாம் நடத்த இல்லாத அவை இந்த கல்லரை ஜிஏ பதவியிலிருந்து விலத்துக்கு கொண்டு கவர்னர் அடிச்ச கடிதம் கிடக்கு. பெருந்தன் முல்லைத்தீவு வீதியில் கண்டாவளைக்கு அருகில் உள்ள பாலமானது இந்த பேரிடரின் போது முற்றுமுழுதாக சேதமடைந்திருந்தன. அதே நிமித்தம் இது தொடர்பாக அமைச்சருடன் கலந்தாலோசித்து இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த இராணுவ பொறியியலாளர்களும் அதே நேரம் இலங்கையின் இராணுவ பொறியியலாளரும் ஒன்றிணைந்து இந்த பாலத்தை புதிதாக நிர்மாணிப்பதற்கு தீர்மானித்திருக்கோம். அதே போல இந்தியாவில் இருந்து புதிதாக
தற்காலிக பாலம் ஒன்று கொண்டு வரப்பட்டுள்ளது. அது நாடு பூராகவும் அதுக்கான வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஒரு கட்டமாக பரந்தன் முல்லைத்தீவு பாலமானது பழைய பாலத்தை அகற்றும் நடவடிக்கை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. உண்மையாகவே பழைய பாலம் அகற்றுவது என்பது கடினமான முயற்சியை இலங்கை இராணுவத்தின் பொறியியல் பிரிவும் இதை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் ஆர்டியையும் சேர்ந்து இலங்கை இராணுவத்தின் பொறியியல் பிரிவும். அதே நேரம் புதிய பாலத்தை பொருத்துவதற்காக இந்தியாவிலிருந்து இராணுவ பொறியியலாளர்கள் வந்திருக்கிறார்கள். எதிர்வரும் காலத்தில் வெகு விரைவாக இந்த பாலத்தை மக்கள் பாவனைக்கு பயன்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். அன்றைய கலந்துரையாடலில் நாங்கள் இந்த பாலத்தை 15ஆம் தேதிக்குள் ஒட்டுமுழுதாக முடிக்க முடியும் என்று கூறியிருந்தார்கள். அதே நிமித்தம் நாங்கள் நினைக்கின்றோம் 15ஆம் தேதிக்கு வெகு விரைவாக இந்த பாலத்தை மக்கள் பாவனைக்கு முடிக்க முடியும் என்று நம்புகின்றோம். அதற்காக கடினமாக இராணுவத்தினர் இலங்கை இராணுவ பொறியியல் பிரிவும் அதே நேரம் ஆர்டியின் அனுசரணையுடனும் இந்த பாலத்தை அகற்றும் நடவடிக்கை இருக்கிறது. 2 தினத்துக்குள் இந்த பழைய பாலத்தை அகற்றி விடுவார்கள். புதிய பாலத்தை உடனடியாக இந்தியா பொறியியலாளர் கூறுகிறார்கள் 2 நாளுக்குள் நாங்கள் புதிய பாலத்தை பொருத்தி விடுவோம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். 15ஆம் தேதிக்கு முன்கூட்டியே இந்த பாதையானது மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படும். அதன் பிறகு நாங்கள் பொறியியல் வீதி அதிகார சபையின் பொறியியலாளர்களுடன் நிரந்தரமான பாலத்தை அமைப்பதற்காகவும் அதற்கான நிதிகளை மூலங்களை விடுவிப்பதற்கும் நமது அரசாங்கம் நிரந்தரமான பாலத்தை அமைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இது வெகு விரைவில் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படும். அங்கால பாருங்க, அந்த இதுதான் அந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாதை வந்து அந்த மண் மூட்டைகள் மூலம் அடக்கி வச்சிருக்கணும். அதால் தான் வரலாம், அந்த வயல் கரையால் தாண்டி வரக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் இன்றைக்கு என்ன ஒரு மோசமான சம்பவமாக போச்சுன்னா, இந்த மழை கூட கனமழை வந்து இப்போ பெய்து விட்டுருக்குது. இப்படியான வேலைகள் செய்ய மலைகள் இடையூறு இல்லாமல் இருந்தால் இன்னும் வேலைக்காக இந்த வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ தான் விட்டது பாருங்க, அதில் அந்த வரம்பு மாதிரி போட்டு இங்கே அந்த மண் மூட்டைகள் மூலம் அடக்கி இதால் தான் கடந்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் பாதை. இல்லையான்னு சொன்னால் பல கிலோமீட்டர் சுற்றி போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இதை கூட உங்களால் அந்த வேலைப்பாடுகள் நடந்துருக்காங்க, ஒட்டு வேலைகள் கூட நடந்து பாடுறாங்க செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆணிகள் பொருத்துவதற்கான பொருத்தப்பாடுகள் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மட்டுமுழுதாக இது இந்திய இராணுவத்தில் அவை மாதிரி செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய கூட அவை அந்த வாய்ஸ் கட்டுகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று பார்த்தாங்க. ஆனால் அவை வந்து வேலைகள் செய்து கொண்டிருக்கிறபடியால் அவையோட தெரியல. பார்ப்போம், கதைக்க முடிஞ்சால் நாங்கள் கதை தேவையோட போட்டுக்கொள்கிறோம். இங்கே வேணா இந்த பார்வைக்கு அதிகமான மக்களும் வந்தோன்றிருக்கீங்க. மற்றது அவையும் அந்த இங்காலேருந்து அங்காடி பக்கம் போகிறதுக்கு கூட கடவைகள் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்தியாவில் வந்து இந்த எங்களை இலங்கை இராணுவத்தினரும் வந்து அவைக்கு வந்து உதவி செய்து கொண்டு நிற்கணும். அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். எல்லாருமே கூட்டு முயற்சியாக வேலை செய்தால் தான் இதில் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்றபடியால் இதில் பாருங்க, அந்த இந்திய இராணுவத்தினரோட வந்து அதிகாரி மேலும் கதைச்சு கொண்டிருக்கிறோம். இராணுவத்தினரோட எங்களால் கதைக்க முடியலை. இவரோட சில கதைகளை கதைச்சு பார்ப்போம். எங்களுடைய மாவட்டத்திலே அண்மையிலே ஏற்பட்ட வெள்ள இனத்தின் காரணமாக தண்டாவளை பிரதேசத்திலே, அதாவது முக்கியமாக பரந்தன் முல்லைத்தீவு வீதியிலே 11வது கிலோமீட்டர் பகுதியில் அமைந்திருந்த பாலம் மிகவும் மோசமாக சேதமடைந்திருந்தது. அந்த வகையிலே இந்திய அரசாங்கத்தினுடைய ஏற்பாட்டின் கீழே அந்த பாலத்தை மீள புனரமைப்பதற்காக இந்திய இராணுவத்தினருடைய பொறியியல் பிரிவு வருகை தந்திருக்கின்றார்கள். கடந்த 3 நாட்களாக அவர்கள் இந்த கடமையிலே இலங்கை இராணுவத்தினருடனும் இலங்கை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடன் இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், இன்றைய நாளுடன் ஏற்கனவே சேதமடைந்த பாலம் முழுமையாக அகற்றப்பட்டு வரும் 2 நாட்களிலே முழுமையான புதிய பாலம் முழுமையாக பூர்த்தி செய்யப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த வேலை திட்டத்துடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறோம். Gracias.
இது கூட நீங்கள் பார்க்குற இதில் வந்து பார்க்குறது கூட வேணுமோ அந்த அமெரிக்க விமானம் ஒன்று கூட வந்து பலாலியில் திரையிறங்கினது வந்து அந்த நிவாரண பொருட்களை அமெரிக்கா வந்து வழங்கி இருக்குது. அது வந்து இந்த பலாலி துறைமுகத்தில் வந்து அதாவது பலாலி விமான நிலையத்தில் வந்து இறங்கி இருக்கிற காட்சியை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அமெரிக்க படையினரும் கூட வந்து அந்த உதவி பணிகளை வந்து செய்து கொண்டிருக்கணும். அது கூட ஒரு நாட்டுக்கு நாடு வந்து ஒரு உதவி செய்கிறது வந்து மிக ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியபூர்வமான ஒரு செயற்பாடாக தான் நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி